எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் மட்டும். சரி மேடம். ஏய் ஒரு நிமிஷம், இது வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது மேடம்? எனக்கு இன்னும் ஆர்டர் நீ எடுத்துட்டு வந்து வைக்கல, அதுக்கு முன்னாடியே உனக்கு நான் டிப்ஸ் தரேன்ல, சோ யார்ட்டையும் சொல்லாத. இருந்தாலும் ஏன் மேடம் சொல்லக்கூடாது? நான் உனக்கு 500 ரூபாய் டிப்ஸ் தரேன், உன் ஓனருக்கு தெரிஞ்சா அவரே வாங்கிப்பாரு, அதான் யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்றேன். சாரி மேடம், எனக்கு இதெல்லாம் வேணாம். ஓனர் தெரியாம வாங்குறது பெரிய தப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? வெயிட்டர்ஸ் நல்லா வேலை செஞ்சா டிப்ஸ் தரதா செய்வாங்க, அதுல வாங்கிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மேடம், எங்க ஓனர் ரொம்ப நல்லவர் மேடம், அவருக்கு தெரியாம வாங்குறது தப்பு. எல்லாரும் பார்க்க நல்லவங்களா தான் தெரிவாங்க, ஆனா அவங்க உண்மையாவே நல்லவங்க கிடையாது. இந்த கடைக்கு நான் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன், எப்போ நான் யாருக்கு டிப்ஸ் கொடுத்தாலும் அது அந்த ஓனரே வாங்கிப்பாரு, அதான் சொல்றேன் யார்ட்டையும் சொல்லாதன்னு. சரி மேடம், தேங்க்ஸ் மேடம். நான் போய் ஆர்டர் எடுத்து வந்துடுறேன். அண்ணா, அந்த 3ஆம் நம்பர் டேபிளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட். ரெடி பண்ணிடலாம். அவங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாங்களா? எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்? அவங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாங்களா? ஆமாண்ணே, 500 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கே இப்படி யோசிக்கிறேன். ஒன்றும் இல்லைண்ணே, என்னங்க நான் போய் அடுத்த ஆர்டர் எடுக்கிறேன். தம்பி இல்லப்பா, இதை நீயே வச்சுக்க. இல்லைண்ணா, நீங்களே வச்சுக்கோங்க. தம்பி இது ஒவ்வொரு டிப்ஸாப்பா, நீ தான்ப்பா வச்சுக்கணும். அந்த டேபிள்ல இருந்தவங்க நீங்க டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்களே வாங்கிப்பீங்கன்னு சொன்னாங்களேண்ணா. அது நான் தான்ப்பா. மேடம் தம்பி அவங்க என் பொண்ணுதான்பா. யாராவது புதுசாக வேலைக்கு வந்தா அவங்க நல்லவங்களா நேர்மையானவங்களான்னு இப்படிதான்ப்பா டெஸ்ட் பண்ணுவா. அவங்க தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்கல்ல, அப்படியேப்பா என்கிட்ட சொன்னேன். இதில் எதுவும் தப்பு இல்லையப்பா. இதுல தப்பு ரேட்லாம் எதுவும் இல்லை சார். செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கும்னு நினைச்சேன். நான் வேலை பார்க்குற இடத்துல யாரையும் ஏமாற்ற மாட்டேன் சார். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துச்சு. வேலைக்கு போற இடத்துல வந்து பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும்னு. அதனால தான் சார் நான் எங்க போனாலும் வேலை பார்க்குற இடத்த என் சொந்த இடமா தான் சார் நினைப்பேன். இங்கேயும் அப்படிதான் நினைக்கிறேன். சூப்பராக சொல்லப்பா, நீ ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய அளவு வருவேன். எங்க போனாலும் உங்க ஆசீர்வாதம் எப்பயும் வேணும் சார். அப்பா டெஸ்ட்லாம் பண்ணிட்டேன், நீங்க கடையை நல்லா பாத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தம்பி இது உன்னோட பணம் தான், நீ வச்சுக்கோந்தா. தேங்க்யூ சார், நான் போய் வேலையை பார்க்குறேன்.